Hello children, welcome to my channel Easy 60. இன்னைக்கு தமிழ்நாடு சிலபஸ் ஸ்டாண்டர்ட் 12 சாப்டர் 3 எக்ஸாம்பிள் நம்பர் 3.3 பார்க்கலாம். இஃப் ஆல்ஃபா பீட்டா அண்ட் காமா ஆர் த ரூட்ஸ் ஆஃப் த ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு கியூபிக் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் சமேஷன் 1 by b காமா இன் டேர்ம்ஸ் ஆஃப் த கோஎஃபிஷியன்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ இங்கே ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் கொடுத்துருக்கிற கியூபிக் ஈக்குவேஷன் எழுதியிருக்கேன். இப்போ வந்து நான் சமேஷன் 1 தட் இஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா சம் ஆஃப் த ரூட்ஸ் கண்டுபிடிச்சிருக்கேன். இதோட ஃபார்முலா வந்துட்டு மைனஸ் பி பை ஏ. ஸோ இங்கே பி வந்துட்டு பி, ஃபார்முலாவில் மைனஸ் இருக்கிறனால மைனஸ் பி வந்துடுது. அடுத்தது வந்து ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் தட் இஸ் சம்மேஷன் 3 ஆல்ஃபா பீட்டா காமா இஸ் ஈக்குவல் டு மைனஸ் டி பை ஏ ஃபார்முலா. இங்கே டியோட இடத்துல ஆர் இருக்குது, அதனால மைனஸ் ஆர் பை 1 விச் இஸ் மைனஸ் ஆர். இப்போ அவங்க கேட்டிருக்கிறது சம்மேஷன் ஆஃப் 1 by பீட்டா காமா விச் கேன் பி ரிட்டன் ஆஸ் 1 by பீட்டா காமா ப்ளஸ் 1 by காமா ஆல்ஃபா ப்ளஸ் 1 by ஆல்ஃபா பீட்டா. அதாவது இதே போலவே அந்த 3 ரூட்ஸுக்குமே நம்ம எழுதணும். இப்போது இதுக்கு நம்ம எல்சிஎம் பண்ணோன்னா ஆல்ஃபா பீட்டா காமா எல்சிஎம் பண்ணோன்னா மேலே இங்கே ஆல்ஃபா இல்லை ப்ளஸ் இங்கே பீட்டா இல்லை ப்ளஸ் இங்கே காமா இல்லை. இப்போ இதோட வேல்யூ நம்மளுக்கு மைனஸ் பின்னு தெரியும், இதோட வேல்யூ மைனஸ் ஆர்ன்னு தெரியும். மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகிட்டு நம்மளுக்கு ஆன்சர் பி பை ஆர்னு கிடைக்குது. தேங்க்யூ சில்ட்ரன்.